எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் முதுமை பற்றிய சிந்தனை உங்களை வாட்டுகிறதா? ஒரு ஆத்மா ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றாரு. அவருக்கு இப்போ 60க்கு மேல வயசு ஆகுது. அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. தற்போதைய சூழ்நிலைப்படி அவருக்கு பையனோட டேர்ம்ஸில் இல்லை. பொண்ணு சின்ன பொண்ணு, அதாவது கொஞ்சம் சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய வயசு. அந்த குழந்தைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. இவரோட மன ஓட்டம் என்னன்னா, கடைசி காலங்களில் நான் இப்படி இருப்பேன், தனிமையில் விடப்பட்ட மாதிரி இருப்பேன். நான் இறந்துட்டா என்னை யார் பார்த்துமே அடக்கம்லாம் பண்ணுவாங்க, யார் வருவாங்க? அதாவது முதுமையில் படுத்த படிக்க ஆகிட்டோன்னா என்ன பண்ணுறது? குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுத்துரும், அது போயிடும். பையன் இல்லை, உறவு நல்லா இல்லை. இது முதுமை பற்றி சிந்திக்கும் போது ஒரு பயம் வருது அப்படின்னு அந்த ஆத்மா சொல்கிறார். இது இவர் மட்டும் சொல்லலை, நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த ராஜயோகத்தில் பரமாத்மா ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. யாருக்குன்னா, ராஜயோகத்தை ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். என்ன சொல்கிறாருன்னா, கடைசி காலகட்டத்தில் இந்த விநாசத்தோட பக்கத்தில் வரும்போது உங்களுக்கு இந்த விநாச காட்சிகள் பார்க்க முடியாது, உங்களுக்கு அந்த மனதிடம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே சரீரம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறார். இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா, இந்த புத்தியின் லைன் கிளியராக இருக்கணும், பரமாத்மா நினைவிலே இருக்கிறவங்க, வாணியை ஒழுங்காக படிக்கிறவங்க, ஸ்ரீமத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறோம், சேவை ஒழுங்காக பண்ணுறவங்களுக்கு கடைசி நேரங்களில் முடியும் அப்படின்றார். இப்போது நான் எல்லா ஆத்மாக்களுக்கும் சொல்கிறது என்ன, எஸ்பெஷலி பெரியவங்களுக்கு சொல்கிறது, ஒரு 60, 70 அந்த மாதிரி பெரியவங்களுக்கு நான் சொல்கிறது. 60 கூட பெரிய வயசுலாம் கிடையாது, ஒரு 70 வயசு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, தன்னோட சொந்த காரியங்கள் அவங்களாலேயே செய்ய முடியல அப்படின்னா, இங்கே நடந்து அங்கே போனோம்னா ஒரு வாக்கிங் ஸ்டிக்கு தேவை, இல்லை யாராவது பிடிச்சிட்டு தான் போகணும், சாப்பாடு யாராவது ஊட்டி தான் விடணும், பாத்ரூம் கூட்டின்னு போயிட்டு கொண்டு வரணும். இந்த மாதிரி தன்னுடைய வேலைகள் செய்கிறதுக்கே அடுத்தவங்களை நம்புற மாதிரி ஒரு நிலைமை வர்றது, படுத்த படிக்க ஆகிறது, இது ரொம்ப கொடுமை. அந்த தனிப்பட்ட நபருக்கும் சரி, அந்த குடும்பத்துக்கும் சரி. அதுக்கு முன்னாடி கிளம்பிடணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா, நைட்டு படுத்து தூங்கணும், கிளம்புற எழுதும்போது இல்லை அப்படின்னு ஒரு நிம்மதியான சாவு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தட்லாம் சொல்கிறேன். ராஜயோகத்தில் நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் பரமாத்மாவை நினைவு பண்ணும்போது, மன்மனா பவன்றது என்னன்னா, தன்னை ஆத்மாவினை உணர்ந்து ஆத்மாவின் தந்தையை நினைவு செய்யறோம். இது அமிர்த வேளையில் தினசரி பண்ணுறோம். அப்படி நினைவு பண்ணும்போது திரும்ப 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 சொல்கிற, பல வீடியோவில் சொல்கிற விஷயம் இதுதான். நம்ம உண்டு இறைவன் உண்டு அப்படின்ற நினைவில் மெய் மறந்து போயிடும். நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்மளை கூப்பிட்டாலும் தெரியக்கூடாது, யாராவது தட்டி கேட்டா அப்படி அப்படின்னு பார்க்குற மாதிரி ஒரு நிலைமை வர்ற மாதிரி நினைவில் இருக்கணும். அந்த டைமில் தான் பாவம் அழிக்கப்படுது. இந்த மாதிரி நம்ம உண்டு இறைவன் உண்டுன்ற கனெக்ஷனில் உங்களால் தொடர்ச்சி ஒரு 20 நிமிஷம் இருக்க முடியும்னு வச்சுக்கலாம். நீங்கள் சரி விட்டுருவீங்க, கர்மாதீதம் ஆகிடுவீங்க. ஆனால் இது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு நிமிஷம் தொடர்ச்சி நீங்கள் உண்டு பரமாத்மா உண்டு நினைவுலேயே இருக்கிறதுன்றதே ஒரு $1 மில்லியன் கேள்வி. அப்போ தானே இங்கே 20 நிமிஷம் நிற்கிறதுக்கு. அப்போ எப்படி பண்ணுறது? முடியாதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. தினசரி அமிர்த வேலை ஏதாவது டோட்டலாக பண்ணிங்களா, அதில் ஒரு நிமிஷமாக இந்த அனுபவம் வருதான்னு பாருங்கள். அதாவது நம்ம உண்டு இறைவன் உண்டு மெய் மறந்து போயிடுறோமா, அந்த மாதிரி ஒரு மினிட்டாவது வருதான்னு பாருங்கள். வர வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அந்த டோட்டல் 45 நிமிஷம் உட்காருறீங்கன்னு வச்சுக்கலாம் அமிர்த வேலையில். ஆனால் ஒரு நிமிஷமாவது இந்த மாதிரி ஒரு அனுபவம், நம்ம உண்டு இறைவன் உண்டு இருந்துட்டோம் அந்த மாதிரி ஒரு நினைவு. இது அடிக்கடி கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு வாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா, இந்த 1 மினிட்ன்றதை நீங்கள் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஓகேவா? கடைசியில் என்ன ஆகிடும்னா, உங்களுக்கு இயற்கையாகவே இந்த இது ஈஸியாக வந்துடும், நீங்கள் கர்மாதீதம் ஆகிடலாம். நான் ஒரு இது சொல்கிறேன், இந்த ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேனான்னு தெரியல, இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். ஏப்ரல் 11, 2021, ஓகேவா? 21, 22 தெரில, எனக்கு அட்டாக் வந்த நாள். ஓகே, அன்னைக்கு ஆக்சுவலாக அமிர்த வேலையில் எனக்கும் அப்பாவுக்கும் உள்ள டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, அதுலேருந்து ஒரு வாரத்துக்கு எனக்கு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும். ஓகேவா? நான் அவர்கிட்ட, நான் உங்ககிட்ட வந்தது கடன் அடையணும், கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் தான் வந்தேன். அப்போவே என்னாச்சு, நான் இப்போ 15 வருஷமாக இருக்கேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷமாக உங்கள்கிட்ட தான் எனக்கு வாழ்க்கை போராட்டமாகவே இருக்குது. உங்கள்கிட்ட இதே மாதிரி வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் வாழாமல் இருக்கலாம். இந்த குழந்தைக்கு பேருக்கு தான் நான் அப்பாவாக இருக்கேன்.
ஏதோ டொனேஷனில் கதை ஓடினு இருக்கு, எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை பிடிக்கவே இல்லை, அதனால் நீ தானே எல்லாருக்கும் அப்பா, எந்த குழந்தைங்களுக்கு நீயே அப்பாவாக இருந்துக்கோ, நீயே பார்த்துக்கோ, எனக்கு இது வேணாம், எனக்கு சரீரம் விடலாம் தெரியும், தற்கொலை தானே பண்ணக்கூடாது, நானும் நினைவிலான சரீரம் விடுறேன் பாருன்னு அப்படியே உட்காந்துட்டேன் அன்னைக்கு அமிர்த வேலையில். அமிர்த வேலை முடிச்சாச்சு, வீடியோ போட்டாச்சு. இந்த டீ போட்டு குடிக்கும் போது தான் அட்டாக் வந்தது. இதை நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். அதாவது நீங்கள் இந்த மாதிரி யோகா ட்ரை பண்ணியிருப்பீங்க, அன்றைக்கி அட்டாக் நடக்கணும்னு இருந்தது, அது ஒரு கோயின்சிடென்ஸ், அதனால் நடந்தது அப்படின்னு நீங்கள் வாதாடலாம், என்ன வேணா இருக்கலாம். நான் அதுக்குள்ளே ரொம்ப ரிசர்ச்லாம் பண்ண விருப்பப்படல, நம்ம எழுந்து வந்துட்டோம். ஓகேவா? அந்த ஒரே வாரத்தில் 4.5 லட்ச ரூபா ஹாஸ்பிட்டல் பில்லும் கட்டியிருக்கேன், குழந்தைங்களோட ஃபீஸும் கட்டிட்டேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி அனுபவம் நடந்தது. ஸோ எனக்கு என்ன நம்பிக்கை வந்திருக்குன்னா, என்னுடைய நிலை இப்போ பாருங்கள், இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன், டெய்லி போடுறேன், 365 நாளும் போடுறேன், அதுக்கு ஒரு பாக்கியம் இருக்குது, அது ஏதோ நடக்குது, நல்லா போயிட்டுருக்கு. என்னைக்கு எனக்கு அந்த நிலைமை வருதோ, அதாவது நான் படுத்து படுக்கை ஆகிடுவேன், என்னுடைய சின்ன சின்ன தேவைகளை கூட நான் அடுத்தவங்களை நம்புறனோ, அந்த நிலைமை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, யூடியூப் வீடியோ போடுற சேவையெல்லாம் நீத்திடுவேன். முன்னாடியே எனக்கு தோணும்ல என் உடம்பு ஒத்துழைக்காதுன்னு, அப்போ சொல்லிவிட்டு ஒரு மாதம் டைம் எடுத்துப்பேன், கர்மாதீதாவதுக்கு ட்ரை பண்ணுவேன், கிளம்பி போயிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, என்னால் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பெரியவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், அதாவது இப்போ இந்த ஆத்மா வருத்தப்படுறாருல, என்ன சொல்கிறேன், இது ஒரு கல்பங்க, இந்த கல்பத்தில் இது கடைசி பிரிவு, கரெக்டாக? அதிகமான பிரிவுகள் 84ன்னு பரமாத்மா சொல்கிறார். அப்படின்னா இந்த கல்பத்தில் 83 வாட்டி நம்ம சரீரம் விட்டு தான் வந்திருக்கிறோம். அப்போ 83 வாட்டியும் அந்த குடும்பத்தில் இருந்தவங்க நம்மளோட அடக்கம் பண்ணியிருக்காங்கல்ல, என்ன பண்ணுமோ எரிக்கிறாங்களோ புதைக்கிறாங்களோ கரெக்டாக பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ மட்டும் என்ன ஆகிட போகுது, யாரும் நம்மளை கண்டுக்காமல் இருக்க போகிறோம். இந்த கோவிட் டைமில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நிறைய பேர் கோவிட் டைமில் இறந்துருக்காங்க. சொந்தக்காரங்க வந்தமே பக்கத்தில் போக மாட்டாங்க படி பின்னாடி, ஏன்னா கோவிட் அவங்களுக்கு வந்துருமோன்னு. முனிசிபாலிட்டிக்காரங்க தான் அந்த காரியம் பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசியில் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, உலகமே அப்படியே மடிஞ்சு விழும்போது இந்த பாடியை தூக்கி அடக்கம் பண்ணுறதுக்கும் அந்த பாடி தூக்கி அடக்கம் பண்ணுறதுக்கும் ஆளுங்களே இருக்க மாட்டாங்க, மண்ணோட புதைஞ்சு போயிடும். ஸோ ட்ராமாவில் ஒரு செட்டப் இருக்குங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை பற்றி நம்ம கவலைப்படுறத விட்டுரும். புரியுதா? இப்போ நான் இறந்துட்டேன், இந்த உடம்பு என்ன பண்ணுவாங்க, புதைப்பாங்க, எரிப்பாங்க. யாருமே தூக்கிறதுக்கு வரலான்னா முனிசிபாலிட்டிக்காரன் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பாடியில் ஸ்மெல் வருதுங்கன்னு சொல்லிட்டு வந்து முனிசிபாலிட்டிக்காரன் எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணுவான்ல, ஏதோ ஒன்று பண்ணுவான்ல. ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை போய் நினைச்சு வருத்தப்பட்டு இல்லை? ஒரு சொசைட்டி ப்ரெஷர்னு ஒன்று இருக்கோங்க. அதாவது இப்போ உங்கள் பையன் உங்களை பார்க்கல அப்படின்னா சொசைட்டி ப்ரெஷர் படி அவர் ஓடி வந்து இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ தேவையில்லாமல் இதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன், ராஜயோகிகள் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருங்க, சேவை பண்ணுங்க. இப்போ பாருங்கள், எங்கள் உடல் நல்லா இருக்குது, ஆரோக்கியம் நல்லா இருக்குது, சேவை பண்ணுறேன். இப்போ என் குழந்தைங்க இருக்காங்க, இப்போ தான் ஸ்கூல் முடிச்சுக்காங்க, காலேஜ் படிக்கணும். இல்லை, நான் என் குடும்பத்தில் இருக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. இன்றைக்கே கிளம்பி போய் என்ன பண்ண போகிறேன்? பரமாத்மா தான் சொல்கிறார், உங்களுடைய கர்மாதீத அவஸ்தை வந்து ட்ராமாவோட கடைசியில் தான் நடக்கும்ன்றார். ஏன்னா நம்ம சேவை பண்ணுறோம், இந்த சேவை நிறைய பேர்லாம் பண்ணுறது இல்லை. அப்போது சேவைக்கு நம்ம தேவைப்படுறோம்ல, அப்போ நம்ம இங்கே இருப்போம்ல, இருக்கணும்ல. நமக்கு உடல் ரீதியாக ஒன்றுமே எழுந்து நடக்கவே முடியாத ஒரு ஸ்திதியில் வரும்போது படுத்தபடிக்கையாக இருந்து இதெல்லாம் பண்ணணுமான்னா தேவையில்லை, கிளம்பி போயிடலாம். அது வேற ஒரு சினாரியோ, அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்பயே அதை பற்றி என் மனசு உடைக்கணும். இன்னைக்கு உடம்ப நல்லா பார்த்துக்காங்க. பரமாத்மா சொல்ற, இந்த உடல்ல தான் நம்ம வந்து அடுத்த கல்பத்துக்கான சம்பாத்தியம் பண்றோம். அப்போ இந்த உடலை நல்லா பார்த்துக்க வேண்டிய வேலையா இருக்குது, அது நம்மளுக்கு தான். வாக்கிங் போங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, இந்த வேலையெல்லாம் பாருங்க. ஓகே, எப்படி ஆத்மாவை தூய்மையாக்கிறதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்றீங்களோ, மன்மனாபாவை பண்றீங்களோ, அதோட உடலை பார்க்கறதுக்கும் நீங்க பண்ணிதான் ஆகணும். இந்த தேவையில்லாத மனக்குழப்பத்துக்குள்ள போகாம இருக்கிறது நல்லது, சரியா? ஸோ தினசரி ஒரு மினிட்டாவது நீங்க ஒன்று பரமாத்மா ஒன்று ஐக்கியம் ஆகிற மாதிரி ஒரு அனுபவம் வர மாதிரி பார்த்துக்கங்க. அது தினசரி பண்ணுங்க. என்னைக்கு நீங்க கர்மாத்தீதம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உட்கார்ந்தா கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இது கண்டிப்பாக சாத்தியம். எங்க புத்திஸ்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி புத்தி துறவிகள்லாம் போய் இன்னைக்கு நான் சரீரம் விட போறேன்னு சொல்லி போய் உட்காடுறாங்க, சரீரம் விடுறாங்க, அழகா பேக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ வேற வேற சிஸ்டம்ல இருக்கவங்கெல்லாம் கூட நினைச்ச சமயத்தை சரீரம் விடுறாங்க. சுவாமி விவேகானந்தர் போய் இந்த மலையில போய் உட்காராரு, அவர் சரீரம் விடுறாரு, கன்னியாகுமரியில் இருக்கு இல்லையா? ஸோ பக்தியில முடியுது, வேற தர்மத்துக்காரங்களும் முடியுது, ராஜயோகிகளுக்கு முடியாதா என்ன? சரியா? அதனால இந்த தேவையில்லாம மனக்குழப்பத்துல போயிடாதீங்க, தேவையில்லாத விஷயம்தான். இந்த ஆத்மாவுக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி யாரால உங்களால ஏதாவது கமெண்ட் போட முடியும்னா கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே.
ஒரு தகவல். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். பெரிய பொண்ணுக்கு வந்து ஐஐடி மெட்ராஸில் ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் பற்றி போட்டிருந்தேன் அப்படின்னு. ஆக்சுவலாக அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்னிலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்குது குழந்தைக்கு. ஓகேவா? அது எப்படின்னா 4 பேப்பர், இங்கிலீஷு, மேக்ஸு, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு 4 பேப்பர் இருக்குன்னு வச்சேன். கம்ப்யூட்டேஷனல் ஒன்று இருக்குது. இப்படி 4 பேப்பர் இருக்குது. இந்த 4 பேப்பருக்கும் கிளாஸ் நடத்துவாங்க. வாரத்துக்கு ஒன்றுன்னு வச்சு நடத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இந்த ஒரு மாதம் முடியும். அதுக்கப்புறம் ஜூலை 13ஆம் தேதி ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அது 4 பேப்பர்லையுமே 50க்கு மேலே மார்க் எடுத்துட்டாங்கன்னா இவங்க வந்து அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம். அதாவது ஐஐடி கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது இன்னைக்கு ஆரம்பிக்குது. ஸோ இது முடிஞ்சு அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது தான் ஃபீஸ் கட்டணும். ஜூலை 13ஆம் தேதி எழுதுவாங்க. அது ஜூலை 18ஆம் தேதி கிடச்சிரும். அன்னைக்கு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும். அடுத்த ரியலான அந்த 4 வருஷ கோர்ஸுக்கு, அதாவது ஐஐடிக்கு மட்டும் சொல்கிறேன். இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணியிருக்கிறோம். அது வந்து ஜூன் 15-16க்கு மேலே தான் லிஸ்டிங்கே வரும். அதுவும் ஒரு மாதம் அப்படி தள்ளி போகும் என்னைக்கு வரும்ன்றது. ஸோ கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.